சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகள், மாவட்ட தலைநகரங்களில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகள், 124 நகராட்சிகள் உள்ளிட்ட பகுதிகளில் 360 புதிய அம்மா உணவகங்களை திறக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த அம்மா உணவகங்கள் விரைவில் செயல்பட தொடங்கும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இவற்றையும் சேர்த்து தமிழகத்தில் மொத்தம் 654 அம்மா உணவகங்கள் மக்களின் தேவையை நிறைவு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசினை நானிலமே போற்றும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு இணங்க தமிழகத்தின் தேவைகளையும் தமிழ்நாட்டு மக்களின் நாடி துடிப்பையும் தெளிவாக உணர்ந்து அதற்கேற்றபடி திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகின்ற அரசாக தமது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு விளங்கிக் கொண்டிருக்கின்றது என தெரிவித்துள்ளார். அந்த வகையில் விலைவாசி உயர்வு என்னும் கொடூர தாக்குதலிலிருந்து தமிழக மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் விடுபட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மலிவு விலையில் தரமான உணவினை ஏழை எளிய மக்கள் வயிறார உண்ணும் வகையில் 15 அம்மா உணவகங்களை சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தாம் திறந்து வைத்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் இந்த திட்டம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளிலும் விரிவாக்கப்பட்டது. மக்களின் விருப்பத்தினை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள பிற மாநகராட்சி பகுதிகளிலும் சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையிலும் அம்மா உணவகங்களை காணொலி காட்சி மூலம் தாம் திறந்து வைத்ததாகவும், தற்போது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 203 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, RSRM மருத்துவமனை, கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனை ஆகிய மருத்துவமனை வளாகங்களில் அம்மா உணவகங்கள் அமைப்பதற்கான கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாநகராட்சியில் 11 அம்மா உணவகங்களும், இதர மாநகராட்சிகளில் தலா 10 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. ஆக மொத்தம் தற்போது 294 அம்மா உணவகங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த அம்மா உணவகங்களில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை இட்லி, சாம்பார் ₹1 விற்பனை செய்யப்படுகிறது. நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை சாம்பார் சாதம் ₹5, தயிர் சாதம் ₹3 விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் காலை சிற்றுண்டியின் போது இட்லி தவிர பொங்கல், சாம்பார் ₹5, மதிய உணவின் போது எலுமிச்சை சாதம் அல்லது கருவேப்பிலை சாதம் ₹5, மாலை வேளைகளில் 2 சப்பாத்தி மற்றும் பருப்பு கடைசல் ₹3 விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை புரிபவர்கள், ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்விலிருந்து ஏழை எளிய மக்களை பாதுகாக்கும் இந்த அம்மா உணவகங்கள் குறித்து அகில உலக அளவில் பேசப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் அம்மா உணவகங்களின் பயன் பிற நகர்ப்புற மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அடுத்த கட்டமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் கூடுதலாக தலா ஒரு அம்மா உணவகம் வீதம் 200 அம்மா உணவகங்கள், ஏற்கனவே அம்மா உணவகங்கள் நிறுவப்பட்ட மதுரை, வேலூர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தவிர்த்து ஏனைய மாவட்ட தலைநகரங்களில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் தலா 1 வீதம் 27 அம்மா உணவகங்கள், 124 நகராட்சிகளில் 129 அம்மா உணவகங்கள், திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர் மாநகராட்சிகளில் தலா 1 வீதம் 2 அம்மா உணவகங்கள், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகராட்சிகளில் கூடுதலாக தலா 1 வீதம் 2 அம்மா உணவகங்கள் என மொத்தம் 360 புதிய அம்மா உணவகங்களை திறக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த அம்மா உணவகங்கள் விரைவில் செயல்பட துவங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அம்மா உணவகங்களுடன் இவற்றையும் சேர்த்து மொத்தம் 654 அம்மா உணவகங்கள் மக்களின் தேவையை நிறைவு செய்யும் என்றும், தமது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கை மலிவான விலையில் தரமான உணவை மேலும் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பெற வழிவகுக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.